अस्त्युत्तरस्यां दिशि देवतात्मा हिमालयो नाम नगाधिराजः पूर्वापरौ तोयनिधिवगाह्य स्थितः पृथिव्या इव मानदण्डः. ஸோ போன கிளாஸ்ல 74வது ஸ்லோகத்தோட நிறுத்தினோம். தமாஷு விக்னம் தபசஸ் தபஸ்வி வனஸ்பதிம் வஜ்ர இவாவருஜ்ய ஸ்திரீ சந்நிகர்ஷம் பரிஹர்த்தும் இச்சன் அந்தர்ததே பூதபதிஹி சபூதஹ சபூதஹ பூதபதிஹி அந்தர்ததே. ஸோ பூதகணங்களோட அந்த பூதபதியான ஈஸ்வரன் அப்படியே மறைஞ்சு போயிட்டார். ஏன் அப்படின்னா ஸ்திரீ சந்நிகர்ஷம் பரிஹர்த்தும் இச்சன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தீஸ் லேடிஸ், அதாவது பார்வதி நிக்கரா, ரதி நிக்கரா, அண்ட் அந்த விஜயா விமலா, அவ ரெண்டு பேர் வேற நிக்கலா. விஜயா தானே, விஜயா இன்னொருத்தர் பேர் என்னது, மாலினி விஜயா, அவ ரெண்டு பேரும் வேற நிக்கரா. சோ அந்த தபஸ்வியானவர் தன்னுடைய தபசகா விக்னம் தம் விக்னத்தை விளைவித்த அவனை வஜ்ரம் வந்து எப்படி வந்து ஒரு லைட்னிங் வந்து ஒரு வனஸ்பதி வனத்தை வந்து இது பண்ணுவோம், மரங்களை எரிச்சு தள்ளிடுமோ, அதே மாதிரி அந்த மன்மதனை தள்ளிட்டும் ச பூதகா பூதபதிஹி அந்தர்ததே. அதோட போன கிளாஸ்ல நிறுத்தினோம். அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா, அவர் அந்த மாதிரி பண்ணார். சைலாத்மஜாபி பிதுஹு உச்சிரசோ அபிலாஷம் வியர்த்தம் சமீக்ஷ்ய லலிதம் வபுஹு ஆத்மனஹ ச சக்யோஹோ சமக்ஷம் இதி ச அதிகஜாத லஜ்ஜா சூன்யா ஜகாம பவனாபிமுகி கதம்சித். வசந்த திலகாது மீட்டர் மாறுறது. சோ வந்து சைலாத்மஜாபி பிதுருச்சிரசோபிலாஷம் வியர்த்தம் சமீக்ஷ்ய லலிதம் வபுராத்மனश्च சக்யோஹோ சமக்ஷம் இதி சாதிக ஜாத லஜ்ஜா சூன்யா ஜகாம பவனாபிமுகி கதம்சித். சோ அந்த சைலாத்மஜா அபி, அந்த அதாவது இன்னும் அவ வந்து பவசிய பத்னிலாம் ஆல, இன்னும் வந்து ஹிமவானுடைய புத்திரி தான் அவ. சைலாத்மஜாவும் அந்த ஹிமவானுடைய புத்திரியும் என்ன அப்படின்னா, கதம்சித்து சூன்யா, அவ வந்து ஒரு மாதிரி டோட்டல் எம்டி ஆயிட்டா, பிளாங்க் ஆயிட்டா. கதம்சித்து பவனாபிமுகி ஜகாம, அவ வந்து எப்படியோ பவனத்தை நோக்கி சென்றாள். அதாவது சென்றாள்ங்கிறத விட புறப்பட்டாள்ங்கிற அர்த்தத்தை போட்டுக்கணும் இங்க. ஏன் அப்படின்னா அடுத்த ஸ்லோகத்துல என்ன அப்படின்னா, ஹிமவான் வந்து அவளை தூக்கிட்டு போடுற, அப்படியே அவளை அணைச்சுண்டு எடுத்துட்டு போறாருன்னு அர்த்தம். சோ இப்ப வந்து ஜகாமங்கிறதுக்கு ஷி வெண்ட் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அவ ஆத்துக்கு போயிட்டான் ஆயிடும். சோ வந்து போறதுக்கு வந்து அவ ரெடி ஆயிட்டாங்கிற அர்த்தமா வச்சுக்கணும் நம்ம. அப்பதான் அடுத்த ஸ்லோகம் வந்து செட் ஆகும். சோ சைலாத்மஜாபி சூன்யா பவனாபிமுகி கதம்சித்து ஜகாம, அதான் மெயின் சென்டென்ஸ். சோ எப்படி அவோ அப்படின்னா, வேற என்ன அட்ஜெக்டிவ் அந்த சைலாத்மஜாக்கு அப்படின்னா, அதிக ஜாத லஜ்ஜா. சக்யோஹோ சமக்ஷம் அதிக ஜாத லஜ்ஜா. சக்யோஹோ சகிகளினிடத்தில், அதாவது சப்தமியில இருக்குது, அவளுடைய சமக்ஷம்ங்கிறது அவளுடைய சமீபம் அர்த்தம். அவ ரெண்டு பேரும் இருக்கா, அதாவது நமக்கு ஒரு அவமானம் நடக்கிறதுங்கிறது தனியா நடந்தா கூட பாத்துக்கலாம், பொறுத்துக்கலாம். நம்மள, அதோட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எதிர்க்க நடந்துருத்தோம்னு வச்சுக்கோங்க, சமான வயஸ்கா இருக்கிறவாழ்கிட்ட நடந்துடுத்து அப்படின்னா அது ஒண்ணுமே நமக்கு ஒரு வெக்கத்தை விளைவிச்சிரும். சோ அந்த மாதிரி அதிக ஜாத்த லஜ்ஜா சைலாத்மஜா எங்க அப்படின்னா சக்கியோகோ சமக்ஷம், அவளுடைய சமீபம், இந்த மாதிரி லஜ்ஜைக்கு உட்பட்டலான சைலாத்மஜா பவனாபிமுகி கதம்சித்து ஜகாம. மேலும் என்ன அப்படின்னா, பிதுஹு உச்சிரசக அபிலாஷம் வியர்த்தம் சமீக்ஷ்ய. சோ உச்சிரசக பிதுகு, ரொம்ப உன்னத ஸ்தானத்துல இருக்கின்ற அப்பாவினுடைய, ஏன்னா அவர்தான் என்ன சொன்னார், இவளுக்கு வந்து சூட்டபலான ஒரு பதி வேணும்னு ஒரு வார்த்தை வந்தது இல்லையா? அஹ், முதல் சர்க்கத்துல படிச்சோம், ஞாபகம் இருக்கா? அஹ், அந்த வார்த்தை எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்கிறது. சோ வந்து ஹரன் வந்து இவளுக்கு பத்னியா வரணும்னு அப்பா நினைச்சார். சோ அந்த அந்த உச்சிரசகா பிதுகு அபிலாஷம் வியர்த்தம் சமீக்ஷ, அதையும் பார்த்துட்டு வபுகு ஆத்மனஷ்ட லலிதம் வபுகு, இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு சரீரத்தோட ஒரு ஸ்திரீ நின்னுட்டு இருக்கேன், அதை கூட பொருட்படுத்தாம அவர் இந்த மாதிரி மன்மதனை எரிச்சுட்டாரே அப்படின்னு அதையும் வியர்த்தம் சமீக்ஷ, அதையும் வியர்த்தமாக பார்த்த அந்த சைலாத்மஜா. மேலும் என்ன அப்படின்னா, இது அத்தனை எவ்ரி திங் ஹேப்பன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அவர் ஃப்ரெண்ட்ஸ். சகயோகோ சமக்ஷம் அதிக ஜாத லஜ்ஜா சூன்யா ஆயிட்டா. அதனால என்ன பண்ணா அப்படின்னா, பவனாபிமுகி கதம்சித்து ஜகாம, தன்னுடைய பவனத்தை நோக்கி எப்படியோ மூவ் பண்ண ட்ரை பண்ணான். இதான் இதனுடைய ஸ்லோகார்த்தம். சரியா இருக்கா? அஹ்? So இப்ப வந்து என்ன அப்படின்னா, நாயிகாயாக நாயிகாயாக
சுஷ்ரூஷா விற்த்தாந்தமபி உபசம்ஹரதி. அதானே இருக்கு. என்ன இருக்கு? ஆ சோ அந்த அவளுடைய அந்த அந்த விற்த்தாந்தத்தை சொல்லி முடிக்கிறார். வாட் இஸ் ஸ்டேட்டஸ்? அவர் கிளம்பி போயிட்டார். இவளுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் இவ சேவை பண்ணிட்டு இருந்தா. இப்போ அந்த சேவைங்கிறது நின்னு போயிடுத்து. ஏன்னா அவர் வந்து எரிச்சுட்டார். சபூதகா பூதபதிஹி அந்தர்ததேன்னு வந்துருத்து. சோ இவளுடைய இடம் என்ன இப்ப இனிமே? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் பார்வதி ஸ்டேயிங் இன் நிமவத் பர்வதம் அப்படிங்கறத இனிமே ஒண்ணும் இல்லங்கிறத உபசம்ஹாரம் பண்றார். ஷைலாத்மஜா அபி உச்சிரசா பிதுஹு அபிலாஷம் ஆத்மனஹ லலிதம் வபுஹு ச வியர்த்தம் சமீக்ஷ கதம்சித் பவனாபிமுகி ஜகாம. இதான் அதனுடைய அன்வயம். ஷைலாத்மஜா அப்படிங்கிறவ யாரு? பார்வதி. ந கேவலம் தேவः தத்தேஷ வாசம் அஜகாத் ஆபிது சைலாத்மஜா அபி இது அபிஷப்தः. சைலாத்மஜா அபி ஜகாம அப்படின்னு போட்டிருக்க. அபிஷப்தத்தினுடைய சுவாரஸ்யம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தப்புறம் ஈஸ்வரன் மாத்திரம் அந்த இடத்த விட்டுட்டு போல, அவளும் கிளம்பி போயிட்டான் அர்த்தம். அவன் மாத்திரம் இருந்து அந்த சாம்பலை பார்த்துட்டு உட்கார்ல. ந கேவலம் தேவः தத் தேச வாசம் அஜகாத்து, அவர் மாத்திரம் அந்த இடத்த வந்து விட்டுடல. அபிது பட் என்ன, சைலாத்மஜாபி இது அபிசப்தார்த்தக, அவளும் விட்டுட்டா அப்படிங்கிறது தான் உங்களுக்கு அந்த அபிசப்தத்துக்கு அர்த்தம். உச்சிரசகா அப்படின்னா மானினக, ரொம்ப லாஃப்டிக்கும் உச்சிரசன்னு பேரு. சரியா? கிரேட், உன்னதக அப்படிங்கிற அர்த்தம். மானினக ரொம்ப ரெஸ்பெக்டபிள் பர்சன். அனேன அபிலாஷ பங்கஸ்ய அத்தியந்த துஸ்ஸகத்துவம் உக்தம். வெறும் பிதுகுன்னு போட்டா அது வேற. உச்சிரசகா பிதுகு அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப ஒரு மரியாதைக்கு உட்பட்ட அப்பாவினுடைய அந்த விருப்பமானது வியர்த்தமா போயிடுது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அபிலாஷத்தினுடைய பங்கம் வந்து இன்னும் ஜாஸ்தி இருக்கும். நான் பெரிய பர்சன், நான் விருப்பப்பட்டதே நடக்கல அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய ஒரு லாஸ் தானே, இல்லையா? அது ஒரு பெரிய ஒரு பங்கம் தானே. சோ அனேன அபிலாஷ பங்கஸ்ய அத்தியந்த துஸ்ஸகத்துவம் உக்தம். சோ அந்த அபிலாஷம்ங்கிறது விருப்பம், அதனுடைய பங்கம் அப்படிங்கிறது பிரேக்கு, உடையறது, அதனுடைய அத்தியந்த துஸ்ஸகத்துவம்ங்கிறது உக்தம். ரொம்ப தாங்க முடியாத ஒரு துக்கம் அது. அதையேவ பிதுஹு அபிலாஷம் இத்யுக்தம் ந புனக ஆத்மனஹ அபிலாஷம் இது. அவளுடைய அபிலாஷம்னு சொல்லப்படல. இப்பேற்பட்ட என்னுடைய அப்பாவினுடைய டிசைரே போயிடுத்து, அப்புறம் தானே நான் என் மாத்திரம். அதனாலதான் பிதுகு அபிலாஷம்னு சொல்லப்பட்டது. நது புனக ஆத்மனஹ அபிலாஷம்னு சொல்லல. சோ அவளுக்கு வந்து இச்சா அபிலாஷம் அதை விட மேல என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ரூப யௌவன சம்பன்னா ஸ்திரீ தத்திர ஸ்திதா, அது இருக்கும்பொழுது ஆயிடுத்துங்கிற அவமானம் ஜாஸ்தி துக்கத்தை விட, இல்லையா? சோ அதான் பிதுகு அபிலாஷச்ச தேவ உபாவர்த்தன விஷய ஏவ. அப்பாவினுடைய அந்த அபிலாஷம்ங்கிறது அந்த தேவன்கிற இடத்துல ஒரு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறது, ஒரு ஒரு அவனுக்கு கொடுக்கறதுங்கிறது தான் அங்க விஷயம். ஆத்மனஹ லலிதம் சுந்தரம் வபுஹு ஷரீரம் ச வியர்த்தம் நிருபயோகம் சமீக்ஷிய சமயக் அவதாரிய. ஆத்மனஹ தன்னுடைய, லலிதம் அப்படின்னா சுந்தரம், வபுஹு அப்படின்னா சரீரம், ச வியர்த்தம் நிருபயோகம், வியர்த்தம்னா வேஸ்ட், நிருபயோகம் உபயோக ரகிதம்னு அர்த்தம். சோ சமீக்ஷிய சமயக் அவதாரிய. ச்சீ, இப்படிப்பட்ட ஒரு சௌந்தர்யவதியா நான் இருந்துட்டு இருக்கேன், இவர் ஒரு க்ஷணம் கூட என்ன பார்க்காம இப்படி போயிட்டாரே அப்படின்னு கதம்சித்து கிருச்சிரேன எப்படியோ ஏதத்துச்ச லஜ்ஜையா அனுபாவக. சோ வந்து இது என்ன லஜ்ஜாயாக அனுபாவக, எப்படியோ அதாவது லஜ்ஜாங்கிறது வெறும் சிருங்கார ரசத்துல மாத்திரம் வராது, அவமானம் நடந்தாலும் அது லஜ்ஜாதான், இல்லையா? சோ அந்த வந்து ஏதத்துச்ச லஜ்ஜாயாக அனுபாவகன்னு சொல்லும் பொழுது அங்கேருந்து என்னடா அதுன்னு ஒரு ஒரு நம்ம வந்து ஒரு நொந்துண்டோம்னா அதுவே வந்து ஒரு லஜ்ஜைய வந்து எக்ஸிபிட் பண்ற மாதிரி தான், அது எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரி தான். சோ பவனாபிமுகி, பவனம் பிரத்யபிமுகி ஜகாம. சோ பவனாபிமுகி அப்படின்னா என்னன்னா, பவனத்தினுடைய முன்னோக்கி சென்றாள். பவனம் அபிமுகி கிருத்திய பிரதஸ்தே இத்தியர்த்தः. பவனத்தை நோக்கி அவள் சென்றாள். விசேஷதோ அபி லஜ்ஜாயாக ஆதிக்கம் ஆக. மேலும் என்ன, லஜ்ஜான்னு இருந்தது, அதனுடைய அந்த கிராவிட்டி வந்து ஏன் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா, சக்யோகோ சமக்ஷம் இது அதிக ஜாத லஜ்ஜா. வெறும் லஜ்ஜா இல்ல, அதிக ஜாத லஜ்ஜம். ஏன் அதிக ஜாத்தம்னு போட்டிருக்காரு அப்படின்னா, சகிக்கு முன்னாடினா நடந்துருத்து, நம்ம வழிக்கு யாரும் பார்க்காம போது வழிக்கு விழுந்துட்டோம்னா அப்படியே சுதாரிச்சுன்னு எழுதுன்றோம்.
ஒரு 10 பேர் பார்த்துட்டு சிரிச்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் ஒருத்தர் ஊழ்ன உடனே நம்ம அப்புறம் அச்சச்சோ பாவம்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் வந்து ப்ராபப்ளி வயசானவா விழுந்தா, அதான் வந்து இந்த இதுல ஒரு ஜோக் ஒண்ணு வரும் வாட்ஸ்அப்ல. நீ விழுந்து யாராவது சிரிச்சானா யோ ஸ்டில் எங்கன்னு அர்த்தமா, நீ விழுந்து யாராவது துக்கப்பட்டானா உனக்கு வயசாயிடுதுன்னு அர்த்தம். சோ அந்த மாதிரி விசேஷத்தோப்பி லஜ்ஜாயாக ஆதிக்கியமாக சக்கியோகோ சமக்ஷம் இது அதிக ஜாத லஜ்ஜா. சோ வந்து என்ன அப்படின்னா சக்கியோகோ விஜயா மாலின்யோகோ, சகி இங்க யாரு, நம்ம விஜயா மாலினி. என்ன, இந்த விஜயா தான் கதையது விஜயா காமாட்சி தன்யாகேயம் ஸ்திதா. ஓகே ஓகே. அந்த விஜயா தான் இப்போ. சோ விஜயா மாலின்யோகோ சமக்ஷம் அக்ஷ்ணோகோ சமீபே. சமக்ஷம் அப்படின்னா கண்ணுக்கு பக்கத்துலன்னு அர்த்தம். இன் பிரசன்ஸ் பிரத்யக்ஷம் இத்தியர்த்தக. அவ பார்த்துட்டு இருக்கும் போதே இந்த மாதிரி ஆயிடுத்துன்னா அப்படின்னா இன்னும் ஜாதிக ஜாத லஜ்ஜா. சோ இங்க வந்து அவ்யயம் விபக்தி இத்தியாதினா சமாசக. சோ இங்க வந்து அக்ஷ்ணோகோ சமீபம் சமக்ஷம் அப்படிங்கிறது உங்களுக்கு அவிர்பாவ சமாசம். அப்புறம் திருத்தியா சப்தமியோர் பகுலம்ங்கிறதுனால இங்க வந்து அந்த சக்யோகோங்கிறது உங்களுக்கு சப்தமியில இருக்கு, அவர்களிடத்தில் அந்த பிரசன்ஸ்ல. இதி சப்தः சகி சாட்சா்காரஸ்ய லஜ்ஜாதிக்கே ஹேதுத்வம் தியோதயதி. இதி அப்படின்னு இருக்கணும். சமக்ஷம் சக்கியோகோ சமக்ஷம் இதி அப்படின்னு ஸ்லோகத்துல இருக்கணும். அந்த சமக்ஷம்ங்கிறத அந்த பதம் என்ன, அந்த இதிங்கிற பதம் என்ன அப்படின்னா சகி சாட்சா்காரஸ்ய லஜ்ஜாதிக்கே ஹேதுத்வம் தியோதயதி. ஏன் வந்து லஜ்ஜாவினுடைய ஆதிக்கம் ஏன் ஜாஸ்தியா இருக்கு, அதிகம் அதிகதா ஏன் இருக்கு அப்படின்னா இட் ஹேப்பன்ட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் ஹர் ஃப்ரெண்ட்ஸ். அத வந்து அந்த இதிங்கிற பதம்ங்கிறது நமக்கு சொல்றது. சக்கியோகோ சமக்ஷம் இதி ச அதிக லஜ்ஜா ஜாதா, அதிக ஜாத லஜ்ஜா. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அதிக ஜாத லஜ்ஜா அத்தியந்த ஜாதா லஜ்ஜா யஸ்யாஹா சா ததோக்தா, மிகவும் உண்டான ஒரு வெட்கம், அப்படி இருக்கின்ற சா சைலாத்மஜா. சௌபாகிய பங்கஸ்ய அந்நிய தர்ஷனமேவ அத்தியந்த லஜ்ஜாவகம் கிம் புனக சகீ தர்ஷனம் இது பாவக. அதாவது நம்ம சௌபாகியத்துக்கு ஒரு பங்கம்ங்கிறது ரோட்ல போனவ பார்த்தாலே நமக்கு அது ஒரு பெரிய ஒரு வெக்கத்தை கொடுத்தோம். அதாவது ஆத்துக்கு வந்த அப்புறம் யோசிப்போம், யாரோ முன்ன பின்ன தெரியாதவா தான் பார்த்துட்டா, இட்ஸ் ஓகே அப்படிங்கறது அப்புறம். ஆனா அந்த க்ஷணத்துல நம்ம பண்ண நமக்கு அடைஞ்ச அந்த அவமானத்தை, நமக்கு நிறைவேறாத அந்த விஷயத்த இன்னொருத்தர் பார்த்துட்டானா அது வந்து நமக்கு அதுவே வந்து அந்த சௌபாகிய பங்கத்துக்கு அந்நிய தர்ஷனம், இன்னொருத்தரனுடைய அந்த பார்வை ஒரு பிரசன்ஸ், அது வந்து அத்தியந்த லஜ்ஜாவகம். அத்தியந்த லஜ்ஜாம் வகதி இல்லையா, அந்த வகம். கிம் புனக சகிதர், ரொம்ப க்ளோஸா இருக்கிற ஃப்ரெண்டு நான் அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும்னு முதல்ல இருந்தே நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க ஒரு ஃப்ரெண்டு கிட்ட, நான் அப்படி எழுதினேன் இப்படி எழுதினேன்னு மார்க் வரும்பொழுது ரொம்ப லோவா வந்ததுன்னா அந்த சகி பக்கத்துல இட் பிகம்ஸ் ஈவன் மோர் மோர் எஃபெக்டிவ். ஸோ அதே மாதிரி இங்க என்ன அப்படின்னா இங்க வந்து இப்போ தன்னுடைய ஒரு சொரூபத்துக்கு வந்து கொஞ்சம் கூட கன்சிடர் பண்ணாம மன்மதனை இந்த மாதிரி எரிச்சுட்டு அவர் மாட்டு கிளம்பி போயிட்டாருங்கிறது அவளுக்கு வந்து லஜ்ஜைய உண்டாக்குற ஒரு விஷயம். அந்த அதிக ஜாத்தா லஜ்ஜா அப்படிங்கிறது எதனால அப்படின்னா இட் ஹேப்பன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹர் ஓன் ஃப்ரெண்ட்ஸ். சரியா. அதுக்கப்புறம் இத்தம் அபி பிரவருத்தஸ்ய மனோரதஸ்ய அத்தியந்த பங்கே ஜாதே சதி சஞ்சாதாயாக சிந்தாயாக அனுபாவம் ஆக சூன்யா இது. சோ என்ன என்ன அதனால என்ன அப்படின்னா டோட்டலா பிளாங்க் ஆயிட்டா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த அதுக்கு என்ன அப்படின்னா இத்தம் அபிப்பிரவருத்தஸ்ய மனோரதஸ்ய, இந்த மாதிரி அழிஞ்ச தன்னுடைய மனோரத்தத்துக்கு உன்சிய அபிப்பிரவருத்தசிய ஜாஸ்தியான தன்னுடைய மனோரத்தத்துக்கு ஒரு அத்தியந்த பங்கம், மிக மிகவும் ஒரு நாசம்ங்கிறது ஜாதே சதி உண்டான அந்த தருணத்தில் சஞ்சாதாயாக சிந்தாயாக அனுபாவமாக சூன்யாதி, உண்டான அந்த சிந்தா, அந்த ஒரு கவலை ஒரு துக்கம் அதனுடைய அனுபவம் என்ன அப்படின்னா சூன்யா. பிகம் டோட்டலி பிளாங்க். சூன்யா ஹிருதயா இத்தியர்த்தா, சூன்ய ஹிருதயா இத்தியர்த்தா. ரொம்ப வந்து என்ன சொல்றது பிளாங்க் ஆக்கப்பட்ட ஒரு மனசோட இருக்கா. ஆத்மானமபி அஜானன்னு இது பாவக, தன்னையே அவ வந்து அறியாம அஜானா அஜானானா இது. சோ அத வந்து அவளே வந்து அறியாம இருந்தா. அத்திர சோகः பூர்வ அனுராக ஹேதுகः சிந்தா லஜ்ஜேத லஜ்ஜேச்ச சோகஸ்ய வெபிச்சாரிண்யோ. அத்திர சோகः சோகம்ங்கிறது பூர்வ அனுராக ஹேதுகः, முன்னாடி இருந்த அந்த அனுராகம் இருந்த அனுராகம் தான் அந்த சோகத்துக்கு காரணம். அதாவது எனக்கு ஒருத்தரை பிடிக்கல, அவரை வந்து நான் எனக்கு ஒன்றும் பெரிய ஒரு அபிப்பிராயம் இல்ல, அந்த அவகிட்ட வந்து நமக்கு ஒரு அவமானம் நடந்தா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துருவோம். ஆனா எனக்கு அவகிட்ட ஒரு விருப்பம் இருக்கு, ஒரு அபிமானம் இருக்கு, அவளுடைய ஒரு பேட் புக்ஸ்லயோ
இல்லைன்னா அவளுடைய ஒரு எண்ணத்துக்குள்ள நம்மளால போக முடியலன்னா நமக்கு வந்து இட் ஹர்ட்ஸ் அஸ் மோர். சோ அந்த பூர்வ அனுராக ஹேத்துக்கா சோகா, முன்னாடி இருக்கின்ற அனுராகம்ங்கிறது அந்த விருப்பம் ஆசை, அத அத ஹேத்துவா வச்சுட்டு இருக்கிறது இந்த சோகம். சிந்தா லஜ்ஜேஜ சோகஸ்ய விபிசாரிண்யோ, இந்த சிந்தா அப்புறம் லஜ்ஜா, சிந்தாச்ச லஜ்ஜாத சிந்தா லஜ்ஜே, அது ரெண்டும் சோகஸ்ய விபிசாரிண்யம், சோக ரசத்துக்கு அதுதான் விபிசாரி பாவமா இருக்கு. ஏதத் ச சர்வம் பஞ்சம சர்க்காதோ தேவி விற்த்தாந்த பிரஸ்தாவே ஸ்புடீகரிஷ்யதி, அவ்வளவுதான். இதுல வந்து பூரா அஞ்சாவது சர்க்கம் புலம்பல் தான். ததா சமக்ஷம் தகதா மனோபவம் பினாகினா பக்ன மனோரதா சதின்னு ஆரம்பிக்கும். இந்த மாதிரி என்னுடைய பிரசன்ஸ்ல போய் மன்மதனை இப்படி எரிச்சுட்டாரே அவர் அப்படின்னு தன்னுடைய ஒரு அழகையே நிந்திச்சுக்கிறா அவ. அந்த மாதிரி ஆரம்பிக்கும் அஞ்சாவது. சோ அந்த தேவி விற்த்தாந்த பிரஸ்தாவே ஸ்புடீகரிஷ்யதி, இந்த ஃபுல்லா இந்த அவளுடைய மனோபாவம் எப்படி இருந்தது, அதுக்கு என்னெல்லாம் அவ வந்து ரெமெடி பண்ணி எப்படிலாம் தபஸ் பண்ணாங்கிறது அஞ்சாவது சர்க்கத்துல வரப்போம். சரியா? அதான். சோ வந்து என்ன அப்படின்னா, சைலாத்மஜாபி பிதுஹு உச்சிரசக அபிலாஷம் வியர்த்தம் சமீக்ஷ்ய லலிதம் வபுராத்மனश्च சக்யோ சமக்ஷம் இதி இதி ச அதிகஜாத லஜ்ஜா சூன்யா ஜகாம பவனாபிமுகி கதம்சித். வசந்த திலகா இது மீட்டரு. அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து மாலினி. சபதி முகுலிதாட்சிம் ருத்ர சம்ரம்ப பீத்யா துஹிதரம் அனுகம்பியாம் அத்ரிஹி ஆதாய தோர்பியாம் சுரகஜ இவ பிப்ரது பத்மினிம் தந்தலக்னா பிரதிபத கதிஹி ஆசீத் வேக தீர்கீகிருத அப்ரஹ. சோ வந்து என்ன அப்படின்னா, அவர் வந்து ஆம், பிரதிபத கதிஹி ஆசீத் சஹ அத்ரிஹி. சோ அந்த அத்ரி, அந்த மலையானது என்னன்னா வந்த வழியே திரும்பி போச்சு. சரியா? பிரதிபத கதிஹினா எந்த வழியில வந்தாரோ அந்த வழியிலே போனாருன்னு அர்த்தம். ஏன் மேலும் என்ன அப்படின்னா வேக தீர்கீகிருத்த அப்ரஹா, இதுவும் அந்த அத்ரிக்கு வந்து அட்ஜெக்டிவ். அதாவது இந்த ஸ்லோகார்த்தம் என்ன அப்படின்னா, ருத்ரனுடைய அந்த கோபத்தினால பயந்து போன அந்த முகுலிதாட்சி, கண்ணை மூடிக்கொண்டிருக்கின்ற அந்த தேவியை, துகிதரம் தன் பொண்ண, மேலும் என்ன அனுகம்பியாம் அப்படின்னு நடுங்கின்னு இருக்கா அவளை, தோர்பியாம் ஆதாய தன்னுடைய கைகளால எடுத்துண்டு. எப்படி அப்படின்னா, அவர் ஹிமவான், என்ன ஒரு பர்சனாலிட்டி, அஸ்துத்தரஸ்யாம் திசி தேவதாத்மா இல்லையா? சோ அப்படி இருக்கிற அவர் சுரகஜ இவ பத்மின் தந்தலக்னாம் பத்மினிம் பிப்ரத், எப்படி வந்து சுரகஜங்கிறது ஐராவதம், ஐராவதம் வந்து தன்னுடைய தந்தத்துல ஒரு பத்மினினா இது லோட்டஸ், அந்த ஐராவதத்துக்கு அந்த பத்மினிங்கிறது எப்படி சாஃப்ட் லோட்டஸ். ஸோ இவளை வந்து பத்மினிக்கு சமானமாக அப்படி ஒரு கோமலதாவோட இருக்கிறா பார்வதி, அம்பாள். அவர் வந்து எப்படின்னா கர்க்கஷம், எது போல, சுரகஜம் போல. சோ இங்க உபமா அலங்காரம் சொல்லி சொல்றார். சுரகஜம் வந்து ஐராவதம் எப்படி வந்து தந்தலக்னாம் பத்மினியும் பிப்ரத்து, தன்னுடைய அந்த தந்தத்துல ஒரு பத்மினியை வச்சுண்டு போகுமோ, அதே மாதிரி இவர் வந்து இந்த பொண்ணை வந்து தன்னுடைய தோர்பியாம் ஆதாய தன்னுடைய அந்த கைகளினால் தோள்களினால் எடுத்துண்டு பிரதிபத கதிஹி ஆசீத், வந்த வழியே திரும்பி போனார். மேலும் என்ன அந்த அத்ரிஹிக்கு வேற என்ன அட்ஜெக்டிவ் அப்படின்னா வேக தீர்கீகிருத அப்ரஹா. சோ வந்து வேகத்தினால இழுக்கப்பட்ட அப்ரஹானா கிளவுடுன்னு அர்த்தம், மேகம்னு அர்த்தம். அதாவது இவர் போற வேகத்துல அந்த மேகமும் மூவ் ஆகுது. அது வந்து நீங்க வந்து ஐராவதத்துக்கும் வச்சுக்கலாம், ஐராவதமும் அந்த மாதிரி ஒரு வேகத்துல போறது. சோ இவாளனுடைய சரீரம் வந்து பெருசு அப்படிங்கிறதுனால அப்படிப்பட்ட ஒரு சரீரம் வேகமாக மேல போகும்போது அந்த வேகேன தீர்கீகிருத்தகா அப்ரஹா அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வேகத்தினால அந்த அப்ரமானது ஒரு எலாங்கேட்டட் மேகம்னு சொல்லலாம். சரியா? அப்படி இருக்கின்ற அத்ரிஹி தோர்பியாம் துகிதரம் முகுலிதாட்சிம் துகிதரம் அனுகம்பியாம் ஆதாய என்ன அப்படின்னா பிரதிபத கதிஹி ஆசீது, வந்த வழியே திரும்பி போயிட்டு. சரியா இருக்கா? ஆஹ் இது வந்து விருத்தம் வந்து மாலினின்னு ஒரு விருத்தம். ஆஹ் அத புத்ரியாः தாதிருஷீம் தசாம் அவலோகயதः பக்ன மனோரதஸ்ய ஹிமவதः தற்கால உச்சிதாம் பிரவருத்திம் தர்ஷயதி. சோ இப்ப வந்து அத பிறகு புத்ரியாக தாதிருஷீம் தசாம், பொண்ணுனுடைய அப்படிப்பட்ட தசாங்கிறது நிலைமை ஸ்திதி, அதை அவலோகயதா ஹிமவதா, அவருக்கு அட்ஜெக்டிவ், பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த ஹிமவானுடைய, மேலும் என்ன பக்ன மனோரதஸ்ய, இவளுக்கு தசா இந்த மாதிரி, அவருக்கு வந்து என்ன பக்னஹா, பக்னஹா மனோரதா எஸ்ய சஹா. சரியா? யாருன்னுடைய மனோரதமானது
உடைக்கப்பட்டதோ அப்படிப்பட்ட ஹிமவதா ஹிமவானுடைய தற்கால உச்சிதாம் பிரவருத்தி அந்த டைமுக்கு உச்சிதமான ஒரு பிரவருத்தியை தர்ஷயதி காண்பிக்கிறார். அங்க போய் நின்னுண்டு ஐயோ இப்படி எரிச்சுட்டானேமா உன்னை போய் இப்படி அவமானப்படுத்திட்டான்லாம் சொல்லாம போனார். குழந்தை வந்து இந்த மாதிரி பயந்து போயிடுத்துங்கிறத பார்த்தார். அப்படியே தன்னோட கையால தூக்கிண்டு திரும்பி வந்துட்டார். சரியா இருக்கா? சோ இதான் சபதி அத்ரிஹி தோர்பியாம் துஹிதரம் சபதி ஆதாய பிரதிபத கதிஹி ஆசீத். இதான் அன்வயம். அத்ரிஹி அப்படின்னா ஹிமவான், அத்ரினா மலை, தோர்பியாம் ஸ்வஹஸ்தாபியாம் தன்னுடைய ரெண்டு கைகளினாலையும், துஹிதரம் அப்படின்னா புத்ரீம் தன் பெண்ணை, அனேன நிசர்க வாத்சல்ய ஆஸ்பதம் ஆஸ்பதத்துவம் முக்தம். அவளை வந்து முகுலிதாட்சியும் பார்வதியும் வேற ஏதாவது போட்டான்னு வச்சுக்கோங்க வராது. துஹிதரம் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்றது, அஹ், ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி இல்லையா? எவ்ரி திங் இஸ் டியர் டு அஸ் பிகாஸ் இட் பிலாங்ஸ் டு அஸ். சோ அதனால துஹிதரம்னு சொல்லும் பொழுது அனேன நிசர்க வாத்சல்யம், அதுக்கு வந்து தெர் இஸ் நோ லிமிடேஷன் இல்லையா? அண்ட் நைசர்கிகம் அப்படின்னு சொல்லும் பொழுது என்னைக்கு அந்த குழந்தை வந்து பிறகுறதோ அன்னிலேருந்து அந்த அப்பாவுக்கு அந்த குழந்தைய பிடிக்கும். உங்களுக்கு எண்ணிலேருந்து பிடிச்சிருக்கு. இந்த சில குழந்தை எல்லாம் கேட்கும், உனக்கு என்ன எவ்வளவு பிடிக்கும், இவ்வளவு பிடிக்குமா இவ்வளவு பிடிக்குமாலாம் கேட்கும். சோ அந்த மாதிரி எண்ணிலேருந்து பிடிக்கும்லாம் இல்ல, இது ஒரு நிசர்க வாத்சல்ய ஆஸ்பதத்துவம் முக்தம். ஏதது ச சபதி ஆதான பிரயோஜகம். சோ அதுதான் வந்து என்ன அப்படின்னா உடனே அங்கேருந்து வந்து எடுத்துன்னு வந்து விடுறார். ஏன்னா தன்னுடைய குழந்தைங்கிறதுனால. தோர்பியாம் ஆதானம் வாத்சல்யஸ்ய அனுபாவக. மேலும் என்ன அப்படின்னா கைய பிடிச்சு கூட்டிண்டு வர நடத்திண்டு வா அப்படிங்கிறது ஒண்ணு. குழந்தை பயந்து படுத்துன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்கூல்ல இருந்து ஏதோ ஒண்ணு பயந்துடுத்து அப்படின்னா அம்மாவோ அப்பாவோ டக்குன்னு போய் அதை அணைச்சுப்பா, அணைச்சு தூக்கிண்டு வருவா. அந்த மாதிரி என்ன அப்படின்னா தோர்பியாம் ஆதானம் தன்னுடைய கைகளினால் அவர் எடுத்துக்கிறதே வாத்சல்யஸ்ய அனுபாவ, எக்ஸ்பிரஸிங் அந்த வாத்சல்ய பாவம். பிரதிபத பிரதிபத கதிஹி பந்தானம் பிரதிகதா பிரதிபதா. சோ வந்து பிரதிபத கதிஹி அப்படின்னா பந்தானம் அந்த மார்க்கம் ஆனது, பிரதிகதா பிரதிபதா. அதாவது இங்க வந்து ரிக்கு, இது வந்து ஒரு சூத்திரம். அஹ், இது வந்து என்னன்னா ரிக்கு, ஆ ரிக்கு பூஹு அப்பு தூரு ததா பதின். இது ஏதேஷு கிஞ்சன, இதுல வந்து ஆங்கிற சமாசாந்த பிரत्यயம் வந்துரும். இப்ப நான் விஷ்ணோஹோ பூஹு விஷ்ணுபுர் விஷ்ணுபுர அப்படின்னு ஆயிடும் உங்களுக்கு. ஆங்கிற ஒரு பிரत्यயம் இங்க வந்துரும். அதே மாதிரி பத்தின்கிற சப்தமானது இங்க வந்து உங்களுக்கு வந்து பதான் ஆயிடும். பிரதி பத்தின், அந்த நகாரம் போய் பிரதி பதான் ஆயிடும் ஆங்கிற ஒரு பிரत्यயம் ஆட் பண்ணதுனால. அதான் இங்க சொல்றாரு இந்த சூத்திரத்தினால. பிரதிபதா கதிஹி யஸ்ய சஹ பிரதிபத கதிஹி ஏன பதா பூர்வம் ஆகதः தேனையோ கதவான் இத்யர்த்தः. எந்த வழியில வந்தாரோ அந்த வழியில திரும்பி போயிட்டார். சரியா? ஏதது ச வேகேன பிரதிபத கமனம் வைலக்ஷ்ய தோதகம். சோ இதனால என்ன அப்படின்னா வேகேன பிரதிபத கமனம்னா அதாவது ரெண்டு ரீசன். ஒண்ணு, நம்ம வந்து வந்த வழியே நான் திரும்பி போறேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? திரும்பி கூட பார்க்க மாட்டேன். எந்த வழியில வந்தேனோ அது கோவத்தினால இருக்கும், அடர்ந்த அவமானத்தினால இருக்கும், அண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஏமாற்றம் அதுவும் இருக்கும் இல்லையா? சோ ஏதத்துச்ச வேகேன பிரதிபத கமனம், வேகத்தினால வந்த வழியே திரும்பி போறதுங்கிறது வைலக்ஷ்ய தோதகம். தியோதகம் அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு விலக்ஷணதா அப்படின்னா அவருடைய மைண்ட் செட்ல ஒரு மாறுதல். இந்த மாதிரி நமக்கு ஆயிடுத்தேங்கிற ஒரு வருத்தம், அந்த வருத்தத்தை தியோதயதி. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அத்திர உபமாமாக சுரகஜக பத்மினீம் தந்தலக்னாம் பிப்ரத் இவ இதி. சுரகஜகாங்கிறது ஐராவதக, பத்மினீம் அப்படிங்கிறது பத்மம், தந்த லக்னாம் தந்தயோகோ லக்னாம் ரெண்டு பல்லுக்கு நடுவுல டஸ்குக்கு நடுவுல வச்சுக்கிறது லக்னாம் சதி, பிப்ரது ததானக. எப்படி வந்து யதா சுரகஜகா அந்த சுரகஜமான ஐராவதம், பத்மினீம் அந்த தாமரையை, தந்தாபியாம் பிப்ரத் தன்னுடைய ரெண்டு டஸ்குனாலையும் வச்சுக்கிறதோ நடுவுல வச்சுக்கிறதோ, யதாகதம் கச்சதி ததா ததா ஹிமவான் புத்ரிம் தோர்பியாம் ஆதாய இத்யர்த்தः. அவ்வாறாகவே இந்த ஹிமவானானவன் தன்னுடைய ரெண்டு கைகளினாலையும் அந்த குழந்தைய அழிச்சுட்டு போறான். அனேன உபமானேன அனுரூபதா தியோத்தியதே. சோ வந்து என்ன அப்படின்னா எப்படி வந்து ஐராவதத்துக்கு ஒரு உன்னதத்துவம் அண்ட் ஒரு காம்பீரியம், ஒரு கடோரதா, அந்த ஒரு என்ன சொல்றது ஒரு ஸ்டேபிளா ஸ்டெடியா இருக்கிறது, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறது, அதேதான் ஹிமவானுக்கும். பத்மினி அப்படிங்கிறவோ ரொம்ப மிருது. சோ அப்படியான மிருதுவான அந்த பொண்ணை அந்த மாதிரி தூக்கி வந்துட்டார். தேவ்யாகா பாரவசியமாக என்ன, வாட் இஸ் த ரீசன், பரவசதா என்ன அப்படின்னா ருத்ர சம்பிரம்ப பீத்யா முகுலிதாட்சியம் இத்தியர்த்தா இது. ருத்ரஸ்ய
அந்த ஈஸ்வரனுடைய சம்ரம்பகா ருத்ர சம்ரம்பகா இது உங்களுக்கு தத்புருஷ சமாசம் சொல்லிட்டு இருக்கார். சம்ரம்பகாங்கிறது குரோதா. சரியா? தஸ்மாத் பீத்யா பயேன ஹேதுனா, அந்த குரோதேன, அந்த குரோதாத்து, அந்த குரோதத்தினால உண்டான ஒரு பயம், அந்த பயேன ஹேத்துனா பயங்கிற ஒரு காரணத்தினால என்ன பண்றா அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஏதாவது பயப்படுற மாதிரி வந்ததுன்னா ஸ்திரீகள், முக்கால்வாசி ஸ்திரீகள் முகுலதாட்சி கண்ண மூடிண்டுருவா இல்லையா? முகுலிதே நிமீலிதே அக்ஷினி நேத்ரே யஸ்யாஹா சா ததா, யா கண்ணை வந்து மூடினுடுறா. சோ அதனால என்ன அப்படின்னா, பத்மினி அப்படி ஜலாசயாத்து உத்ருதா முகுலிதா பவதி. பத்மினியும் என்ன அப்படின்னா, ஜலாசயம் ஒரு ஓடையிலேருந்து அதை எடுக்கும் பொழுது அது வந்து அந்த ஓடையில விரிஞ்சி இருந்தா கூட அந்த யானை கையில எடுக்கும் பொழுது விரிச்சி வராது, முகுலமாயிடும், அது மொட்டு மாதிரி ஆயிடும், மூடினுடும். தேவ்யாகா தாதிருஷ லாலன யோக்கியத்துவம் ஆக அனுகம்பியாம் இது தயனீயாம். என்ன கவன பிரகாரம் வேக அப்புறம் அனுகம்பியாம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கம்பனைக்கு உட்பட்ட அப்படியே ட்ரெம்பிளிங், அந்த மாதிரி ஒரு தயனீய ஒரு அந்த சுபாவத்துக்கு அவ தள்ளப்பட்டுறா. கமன பிரகாரம் ஆக, மேலும் அவருடைய மூமெண்ட் என்ன அப்படின்னா, வேக தீர்கீகிருத அப்ரஹா இது வேகேன சத்வர பிரயாணஜேன தீர்கீகிருதம் அப்ரம் மேகா ஏன சக ததா. சரியா? இது வந்து அந்த அந்த சுரகதத்துக்கும் போகும், இந்த அத்ரிஹிக்கும் போகும். சரியா? வேகத்தினால, வேகேன அப்படின்னா சத்வர பிரயாணஜேன வேகமாக டிராவல் பண்றதுனால, தீர்கீகிருதம் லென்த் எலாங்கேட் ஆக்கப்பட்ட அப்ரம் மேகம் ஏன ஏன சக அபியுன்னத அங்க சங்கடனாத் தீர்கீகிருத ககன ஆசக்த மேகமண்டலக இத்தியர்த்தः. அபியுன்னத அங்கம் அப்படின்னா ரொம்ப பெரிய சரீரம் இருக்கு, அந்த அங்கத்தினுடைய சங்கட்டனம்னா உரசுதல்னு அர்த்தம், ரப்புன்னு அர்த்தம். அதனால தீர்கீகிருதம் போகும்போது அந்த மேகத்தை ஒரு அந்த அவ மூமெண்ட்ல ஒரு காத்து விண்டினுடைய பிரயோகமும் இருக்கும். அதனால என்ன அப்படின்னா, இவ கிராஸ் பண்ணும்பொழுது அது நம்ம இந்த இதெல்லாம் கிராஸ் பண்ண இந்த இது நீங்க பாத்திருக்கீங்களா? இப்பெல்லாம் அந்த அது பேர் என்னது, இந்த ஏரியல் வியூ வீடியோ எடுப்பாள், அது பேர் என்னது? ட்ரோனா? ட்ரோன். அது ட்ரோன். பேர்ட் அந்த ஸ்கைவிங். ட்ரோன் வந்து வரும்பொழுது நீங்க பார்த்தீங்கன்னா கல்யாணத்துல எல்லாம் அது நம்ம தலைக்கு மேல வரும்போது நல்ல ஜில்லுன்னு காத்து வரும், உஸ்ஸுன்னு இருக்கும். அதே மாதிரி என்ன அப்படின்னா, இங்க வந்து இவர் வந்து அந்த அபியுன்னத அங்க சங்கட்டனாது தீர்கீகதம் அப்படின்னா, இவா போகும்போதும் அந்த ஒரு வாயுவனுடைய பிரயோகம் இருக்கு. அதனால அந்த அந்த கிளவுட்ஸ் வந்து மேகங்கள் வந்து ஒண்ணு தீர்க்கம் ஆறுது, இல்லைன்னா அது இருக்கிற இடத்துல இருந்து அதுவும் மூவ் ஆயிட்டு இருக்கு. சரியா? ககன ஆசக்த மேக மண்டலக, ககனம்னா ஆகாசம், ஸ்கை, அதுல இருக்கிற அந்த மேகமண்டலம். ஏத்து ஏதத்து ச விசேஷணம் சுரஜோபி சுரகஜோபி யோஜனியம். இது சுரகஜத்துக்கும் இந்த விசேஷணத்தை யோஜனியம், அது சாதாரண தர்மம்னு வச்சுக்கோங்க ரெண்டுத்துக்கும். அனேன விசேஷணேன மகாபலத்துவம் மகா சரீரத்துவம் ச தியோத்தியதே. சோ இந்த ரெண்டு இந்த விசேஷணத்தினால, எந்த விசேஷணத்தினால, வேக தீர்கீகிருதாப்ரஹா அப்படிங்கிற ஒரு விசேஷணத்தினால ஹிமவானுக்கு மகாபலத்துவம், பெரிய பலம் பொருந்தியவன், அண்டு சுரகஜத்துக்கு மகா சரீரத்துவம், அதுக்கு வந்து நல்ல ஒரு பெரிய சரீரத்தோட இருக்கு அப்படிங்கிறது தியோத்தியதே. இப்போ அത്ര தேவகதா தாக்ஷாயிணி விஷயா யா ரதிஹி தத் தேகத்யாகேன கருணேன விச்சின்னா தத்துவஞான உபபிரும்ஹிதா சாந்தரசே விஸ்ராந்திம் உபயாதா சா ஏவ அத்ர தேகாந்தரம் அவலம்பிய உபகதாயாக தேவ்யாக தர்ஷனாதிபிஹி சம் உன்மிஷிதா. சோ வந்து என்ன அப்படின்னா, அத்த தேவகதா தாக்ஷாயினி விஷயா. சோ முன்னாடி என்னது பவபூர்வ தக்ஷஸ்ய புத்ரி பவபூர்வ பத்னின்னு படிச்சோம் இல்லையா? சோ அத்த தேவகதா தாக்ஷாயினி விஷயா யா ரதிஹி. சோ ஈஸ்வரனுக்கு அந்த தாக்ஷாயினி சம்பந்தமான யா ரிதிஹி, ரதிஹி அப்படிங்கிறது விருப்பம், அனுராகம், அது தேகத்தியாகேன. சோ வந்து தாக்ஷாயினி தன்னுடைய சரீரத்தை தியாகம் பண்ணிடுறா, அக்னியில விழுந்துடுறா இல்லையா? சோ அந்த தேகத்தியாகேன அந்த ரதிங்கிறது என்ன ஆறுது அங்க அப்படின்னா, அப்படியே கருணரசையா மாறிடுறது. அவருக்கு இருக்கிற அந்த ஈடுபாடு அப்படிங்கிறது, அந்த அந்த ரதிங்கிறது சிருங்காரம் லெவலுக்கு போகாம அந்த ரதிங்கிற ஒரு ஸ்தாயி பாவத்தில இருந்து இவளுடைய தேக தியாகம் ஆனதுனால அந்த ஸ்தாயி பாவத்தினுடைய லெவல் குறைஞ்சி அப்படியே அது கருணரசமா ஆயிடுறது. கருணேன விச்சின்னா ரதி, அந்த விச்சின்னாங்கிறது ரதிக்கு போறது, கருணரசத்தினால உடைக்கப்பட்ட அந்த ரதி,
அதுக்கப்புறம் என்ன ஆறுது அப்படின்னா தத்துவ ஞான உபபிரம்ஹிதா சாந்தரசே விஸ்ராந்திம் உபயாதா. அதே ரதியானது இப்ப என்ன பண்றாரு அப்படின்னா, இவ பார்வதி சைலாத்மஜாங்கிற ஒரு ரூபத்துல இந்த ஸ்திரீ வந்துட்டு இருக்கா. ஆனா பரமேஸ்வரன் என்ன பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னா தபஸ் பண்ணிட்டு இருக்கார். சோ அந்த தத்துவ ஞான உபபிரம்ஹிதா அப்படின்னா தத்துவ ஞானம்ங்கிறது அவருடைய அந்த யோகாவஸ்தையினால உபபிரம்ஹிதா அப்படிங்கிறது ஸ்ட்ரென்தன் ஆறுதுன்னு அர்த்தம். நல்லா பலமாறுது, பலவத்தா இருக்கின்ற சாந்தரசே பல உபபிரம்ஹிதா சா ரதிஹி என்ன அப்படின்னா சாந்தரசே விஸ்ராந்தி உபயாதா. அந்த சாந்த ரசத்துல வந்து தன்னுடைய விஸ்ராந்திய அந்த ரதிஹி உபயாதா. இங்க வந்து அதாவது கருணத்திலேந்து அப்படியே வந்து சாந்த ரசத்துக்கு வந்துருத்து. ஏன்னா இந்த அவதாரத்துல இவர் வந்து யோகாவஸ்தையில தபஸ் பண்ணிட்டு இருக்கார். சா ஏவ அத்திர தேகாந்தரம் அவலம்பிய உபகதாயாக தேவ்யாக தர்ஷனாதிபிகி சமுன்மிஷதா. சா சா ஏவ ரதிஹி. இப்ப தேகாந்தரம் அந்யத்து அந்யஹ அந்யத்து தேகம் ஆர் அந்யஹ தேகா, வேற ஒரு தேகத்தை எடுத்துண்டு அவலம்பிய உபகதாயாக தேவ்யாக பார்வத்தியாக ஆர் தாக்ஷாயண்யாக அவளுடைய தர்ஷனாதிபிகி அவளை பார்த்ததுனால, அதாவது ஒரு செகண்ட் பார்த்துட்டாரோனோ ஹரஸ்து கிஞ்சித் பரிவர்த்த தைத்யா இல்லையா? அஹ், ஒரு செகண்ட் பார்த்தாரா இல்லையா? ம். ஆமா சந்திரோதயாரம்ப ஆமா. இவாம்புராசிகி உமாமுகே பிம்ப பலாதரோஷ்டே வியாபாரயாமாச விலோச்சனானின்னு படிச்சோம். சோ அதான் இந்த கொட்டேஷனை கொடுக்கிறார். அரஸ்து கிஞ்சித் பரிவிருத்த தைரியா இத்தியாதினா தத் உன்மேஷா தர்ஷிதா. அவள் ஒரு வியாபாரயாமாச விலோச்சனானி, ஒரு செகண்ட் தே வந்து எக்ஸ்சேஞ்ச் த கிளான்சஸ். ததஹ சாபி சிரகால பரிசிதேன சாந்தேன அபிபூதா. ஆனா அது அது வந்து அந்த அந்த ரதியானது ஒரு பிட்டு மேல வந்தாலும் ததஹ சா அபி சான சா ரதிரபி சிரகால பரிச்சித்தேன ரொம்ப நாளா இந்த அபியாசத்துல ஈடுபட்டதுனால அதனால வந்த சாந்தேன அந்த சாந்த ரசத்தினால அபிபூதா சாரதி, அந்த ரதியானது திருப்பியும் குறைஞ்சு கொடுத்தா. அதாவது பாவ உதயம், பாவ சந்தி, பாவ சபலத்தான்னு பலவிதமான பாவங்களுடைய மிக்ஸ் வந்து இங்க சொல்றார். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அதேந்திரிய க்ஷோபம் இத்தியாதினா தத் அபிபவ என்ன இருக்காங்க அபிபவ அவஸ்தா. அவஸ்தா ஏவ. அவிபவ அவஸ்தா ஏவ தர்ஷிதா. மேலும் என்ன அப்படின்னா அதேந்திரிய க்ஷோபம் அப்படிங்கிற ஒரு ஸ்லோகத்தினால அதேந்திரிய க்ஷோபம் அயுக்ம நேத்திரஹ புனர் வசித்வாது பலவன் நிகிருஹ்ய ஹேதும் ஸ்வச்சேதோஹோ விகிருதேர் திதிருக்ஷுஹு திசாமுபாந்தேஷு சசர்ஜ திருஷ்டிம் பார்த்தோம்னோ. வந்து அந்த இந்திரிய க்ஷோபம் அந்த அயுக்ம நேத்திரஹ அந்த மூணு கண்ணு இருக்கிற ஈஸ்வரனானவர் தன்னுடைய இந்த மாதிரி ஒரு செகண்ட் உமாமுகே பிம்ப பலாதரோஷ்டே வியாபாரயாமாச விலோச்சனானின்னு வந்தது. தன்னுடைய இத்தனை நாள் பண்ண ஒரு யோகாபியாசத்தினால புனர்வசித்வம் பலவன் நிகிருஹிய தன்னுடைய மனசை வந்து போர்ஸ்ஃபுல்லி கட்டுப்படுத்திண்டு தன்னுடைய சேத விகார விக்ருதிக்கு அந்த விகாரத்துக்கு யாருடா காணணும்னு எல்லா திக்கையும் பார்த்தாராம். அது பார்த்தோம் இல்லையா? சோ அதுதான் அதேந்திரிய க்ஷோபம் இத்தியாதினா தத் அபிபவ அவஸ்தா ஏவ தர்ஷிதா. அந்த அபிபவத்தினுடைய ஒரு நிலைமைங்கிறது தான் காண்பிக்கப்பட்டது. புனஷ்ட தஸ்யாபி ரௌத்ரசேனா அபிபவக மே சாரி ரௌத்ர ரசேன அபிபவக. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு அபிபவம் எதனால அப்படின்னா அந்த ரௌத்ர ரசத்தினால. தஸ்யது மதனே தத்தே தாஹ்யாபாவாது புனரபி சாந்தே விஸ்ராந்தி. மேலும் என்ன அந்த ரௌத்ர ரசம் எங்க சாந்தி அடைஞ்சது அப்படின்னா மதனே தத்தே, மதனன் எரிச்சதுக்கு அப்புறம் தாஹ்யாபாவாத்து இனிமே எரிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல அப்படிங்கிறதுனால புனரபி சாந்தே விஸ்ராந்தி. அதுக்கு வந்து அந்த ரசமா அது வந்து சாந்த ரசத்துல விஸ்ராந்தியை அடைஞ்சது. தம் ஆசு விக்னம் தபசஹ இத்தியாதினா தஸ்ய சாந்தே விஸ்ராந்தி தர்ஷிதா. எந்த ஸ்லோகத்துல காண்பிக்கப்பட்டதுன்னா இப்ப முன்னாடி படிச்சோமே தம் ஆசு விக்னம் தபசஸ்தபஸ்வி வனஸ்பதிம் வஜ்ர இவாவருஜ்ய ஸ்திரீ சந்நிகர்ஷம் பரிஹர்த்துமிச்சன் அந்தர்ததே பூதபதி சபூதா அப்படிங்கிற ஸ்லோகத்துல படிச்சோம். புனச்ச தேவ்யாக தபச்சரணானந்தரம் பிராச்சீனா ரதிரேவ உன்மேஷம் உபயாஸ்யதி இது அவசேயம். இப்ப நம்ம எதுக்கு வந்து இவ்வளவு பீட்டிகையை போட்டுட்டு இருக்காரு அப்படின்னா ரதி இருந்தது, ரதி வந்து கருணையா மாடித்து அப்புறம் அடுத்த ஜென்மால வந்து
யோகாபியாசத்தினால சாந்தம் வந்து மேலோங்கி இருந்தது. இப்ப தேகாந்தரம் அவலம்பிய உபகதாயாக தேவ்யாக தர்ஷனாதிவி சா ரதிரேவ உன்மிஷிதா ஹரஸ்து கிஞ்சித் பரிவிருத்த தைரியம்ங்கிற ஒரு ஸ்லோகத்தினால அதுக்கப்புறம் அது என்ன ஆச்சு அப்படின்னா அதேந்திரிய க்ஷோபம்ங்கிற ஒரு ஸ்லோகத்துல அதுக்கும் ஒரு அபிபவம் வந்து ரௌத்ரம் மேல வந்தது. அந்த ரௌத்ர ரசம்ங்கிறது மதனனை எரிச்சதுக்கு அப்புறம் இனிமே எரிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லைங்கிறது சாந்த ரசத்துல ஆயிடுத்து. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அந்த சாந்த ரசம்ங்கிறது எதனால தெரிஞ்சது அப்படின்னா தமாஷு விக்னம் தபசஸ் தபஸ்வி அப்படிங்கிற ஒரு ஸ்லோகத்தினால தெரிஞ்சது. இந்த எல்லா பீட்டிக்கையும் எப்படி போடுறாரு அப்படின்னா பலவிதமான ஒரு ரதி, ஒரு கருணம், ஒரு சாந்தம், ஒரு ரௌத்ரம் இப்படிங்கிற அந்த கருணரசம் அதுக்கு வந்து சோகஸ்தாயி பாவம் இல்லையா? சோ அந்த சோகஸ்தாயி பாவத்தில இருந்து கருணரசம் வரைக்கும் போயாச்சு. இந்த ரதி இன்னும் சிங்காரத்துக்கு போல. சரியா? அங்கே ரத்தியோட ஸ்தாயி பாவ லெவல்லே இருக்கு. உங்களுக்கு வந்து ரௌத்ரம் வந்துருத்து ரசம், சாந்த ரசமும் வந்துருத்து. சோ இந்த ரதி வந்து சிங்காரமா எப்படி மாற போறதுன்னா பின்னாடி மாற போறது. புனச்ச தேவ்யாக தபஸ்சரணானந்தரம், தேவியினுடைய தபஸுக்கு அப்புறம் பிராச்சீனா ரதிரேவ உன்மிஷம் ரதிரேவ உன்மேஷம் உபயாஸ்யதி இத்தியவசேயம். அதே பிராச்சீனானா முன்னா இருந்தாலே தாக்ஷாயினி விஷயா யா ரதிஹி, அது திருப்பியும் இட் வில் கிண்டில், இட் வில் கம் அப். என்னவா எழுதுறாருல. அஹ்? ஆமா, அப்படியே ரொம்ப நல்லா இருக்கு இந்த வெரி அனாலிசிஸ். பியூட்டிஃபுல். என்ன அதாவது எப்படி இஸ் ஜம். சமரைசிங் த ஹோல் திங். ஆ, வாட் எவர் ஹேப்பன் இன் தி தேர்ட் சர்கா, நாட் ஒன்லி த ஸ்டோரி, என்ன விதமான ரசங்களை வந்து எவ்வளோ எல்லாம் கையாளணும். அனலைஸ் பண்ணி. ம். இது ஒரு டாபிக்கா எழுதலாம் காமாட்சி நீ. ம். இது அப்படியே மனப்பாடம் பண்ணணும்னு தோன்றது, அவ்வளவு அழகா இருக்கு. இல்ல, இவரோட அந்த ஸ்டைல் இதுவே ஒரு காவியம் மாதிரி இருக்கு, ஆமா நன்னாவும் இருக்கு. ஆமா கரெக்ட். ஆமா ம். நீங்க இல்ல அது அழகா நீங்க பிரிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணதுனால எக்ஸாக்ட்லி. புரியுது. நம்மளா உண்மைதான். படிச்சிருந்தா இவ்வளவு தோணி இருக்காது. அதான் எல்லாம் குழம்பி இருந்திருக்கும். எக்ஸாக்ட்லி. பாவ சந்தி எல்லாம் இருந்திருக்கும்ல, ஆமா. பாவ சபலதா. श्रीमास श्रीमास उत्सव चम्पू काव्य रचना दक्षस्य नारायण क्ष्मादेवस्य कृतौ गिरिश गिरिजाभक्ति प्रवृद्धोदये व्याख्याने अत्र कुमार संभव पदार्थ आलोचन प्रक्रिया निष्णाते स्म तृतीयः एति विरतिं सर्गो निसर्गोज्ज्वलः. सो निसर्गोज्ज्वलः सर्गः विरतिம் ஏதி அதான் மெயின் சென்டென்ஸ். திருத்தீய சர்க்கா மூணாவது சர்க்கமானது இந்த மாதிரி காவிய ரச்சனா தக்ஷஸ்ய நாராயணக்ஷ்மா இதெல்லாம் வந்து யார் யாரோ எழுதியிருப்பா. ஏன்னா இவ்வளவு நன்னா எழுதுற ஒருத்தர் வியாக்கியானம் எழுதுறவர் சொந்த தலைக்கு அக்ஷதை போட்டுக்க மாட்டார். இதெல்லாம் யாரா வந்து லேட்டரா அந்த மேனுஸ்கிரிப்டை எடுத்து கொரலேட் பண்றாளோ அவளுடைய அடிஷனா இருக்கும். இந்த மாதிரி அவளுடைய கிரிஜா பக்தி பிரவருத்த உதயே வியாக்கியானே நிஷ்ணாதே வியாக்கியானே ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருக்கிற அந்த வியாக்கியானத்தில் அத்திர குமார சம்பவ பதார்த்த ஆலோசன பிரக்ரியா, அந்த குமார சம்பவத்துல இருக்கிற பதங்களினுடைய அர்த்தம் அதனுடைய ஆலோசன பிரக்ரியா என்ன அப்படின்னா பிரக்ரியா நிஷ்ணாதே, அதனுடைய பிரக்ரியாயாக நிஷ்ணாதே வியாக்கியானே என்ன, அது வந்து என்ன வியாக்கியானத்தில் இந்த ஆஹ், திருத்தீயः நிசர்கோஜ்வலः சர்க்கः விரதிம் ஏதி. விரத்தினா எண்டுன்னு அர்த்தம். எண்டை விராமம் அடைகிறது. இது ஸ்ரீகிருஷ்ண சிஷ்யஸ்ய நாராயணஸ்ய கிருதௌ குமார சம்பவ விவரணே திருத்தீய சர்க்கः. மூணாவது சர்க்கம் முடிஞ்சு கொடுத்தோ. நாலாவது வந்து அத சதுர்த்த சர்க்கः ஆதமோகபராயணா சதி விவசா காமவதூர் விபூதிதா விதினா பிரதிபாதயிஷ்யதா நவ வைதவ்யம் அசக்கிய வேதனம். இந்த விருத்தத்துக்கு பேரு வியோகினின்னு பேரு. ரதி புலம்புறா இதுல இந்த சதுர்த்த சர்க்கத்தை. இது அடுத்த கிளாஸ்ல இருந்து ஆரம்பிப்போம். சரியா?